கன்னியாராசிக்காரங்களுக்கு திருப்பதியில் ஒரு நாள் தங்கணும். எல்லா வருஷமும் தங்கணும். பெருமாளை பிடிச்சிக்கணும், குருவாயூர் கிருஷ்ணரை பிடிச்சிக்கணும். கன்னியாராசிக்காரர்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படும், வீடு ஏற்படும், தொழில் ஏற்படும், கொடுத்த வாக்கியை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, மூட்டு வலி மட்டும் கன்னியாராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படும். எல்லாவற்றையும் டக்குன்னு ஜூலை மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்குள்ள கன்னியாராசிக்காரங்கள்லாம் எல்லா முடிவும் எடுத்துடணும். அதுக்கு பிறகு ஒரு 3 மாதத்துக்கு நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதனால் கன்னியாராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும்? தொழில் நல்லா இருக்குமேன்றீங்க, படிப்பு நல்லா இருக்குமேன்றீங்க, வியாபாரம் நல்லா இருக்குமேன்றீங்க, பழைய கூட்டாளிகள் முறிந்து புது கூட்டாளிகள் கிடைக்கிறது, அனுகூலமான அமைப்பு ஏற்படும், அரசுத்துறை அனுகூலம் ஏற்படும், ப்ரொஃபஷன் அனுகூலம் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னா உடனே டிப்ரெஷன் ஆகி பர்ஃபெக்ஷன் பார்த்து டக்குன்னு பேப்பர் போடக்கூடிய ராசியில் யார் வரும்னா கன்னியாராசி வரும். இந்த மாதிரி ரோஷம்லாம் பட்டிங்கன்னா பேப்பரை போட்டுட்டு 1 வருஷம் இல்லை, சனி 2.5 வருஷம் 7ல் நிற்கிறனால 7ஆம் அதிபதி சனி 5க்கும் 6க்குரியவர், 7ல் குரு வீட்டில் இருக்கனால குரு கேந்திராதிபதி தோஷமாகி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலைக்கு லோன்னு இல்லைனா உத்தியோகத்துக்கு லோன்னு வியாபாரத்துக்கு லோன்னு சுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். எனவே கன்னியாராசிக்காரர்கள் தொழிலில் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை, 3 குரங்கு பொம்மை இருக்கும். அந்த 3 குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வச்சுக்கணும். கோயிலில் சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ தெரியாது, இந்த 3 குரங்கு பொம்மைக்கு டெய்லி ஊதுபத்தி காட்டினாவே அதிர்ஷ்டம் வரும். அதுபோல் கன்னியாராசிக்காரங்க ரொம்ப ரோஷக்காரங்க, அதுதான் அவங்களுக்கு இருக்கிற மைனஸ். ரொம்ப நல்லவங்க பேசிக்காக, தாயுள்ளம் மிக்கவர்கள். ஆனால் ஓவர் பர்ஃபெக்ஷன், சின்ன விஷயத்துக்கு சென்சிட்டிவ் ஆகுறது, என்னால் தெரியாதா, எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாதா அப்படின்னு ரோஷப்படுறது. இந்தா உன் வேலைன்னு 10 லட்ச ரூபா வேலையாக இருந்தாலும் மாதத்துக்கு நான் சொல்கிறேன், அதை விட்டுடுறது. 10,000 ரூபாயில் திருப்பி போய் வேலையை ஆரம்பித்து பரமபதம் போல் டெவலப் ஆகுறது. திருப்பி 10 லட்ச ரூபாய் வரைச்சும் விட்டுருது. இதில் கவனமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன்.